வாழப்பாடியில் அடுத்தடுத்து 4 கடைகளில் மேற்கூரையை உடைத்து 1,01,000 கொள்ளை. வாழப்பாடி போலீசார் விசாரணை. சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் காவல் நிலையம் அருகே அடுத்தடுத்து 4 கடைகளில் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் கொள்ளையடித்துள்ளனர். இதில் பிரபல தொழிலதிபர் கார்த்தி என்பவருக்கு சொந்தமான சிமெண்ட் கடையில் ரூபாய் 15,000 ரொக்கமும், முருகன் என்பவருக்கு சொந்தமான பழனி ஆண்டவர் அரிசி கடையில் ரூபாய் 30,000 ரொக்கமும், பிரபல தொழிலதிபர் ராஜா பாரதி ஆகியோரின் ஏஎஸ் மருந்து கடையில் மேற்கூரையை உடைத்து ரூபாய் 8,000 ரொக்கமும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். வாழப்பாடி முன்னாள் பேரூராட்சி சேர்மன் பி.கே. கணேசன் அவர்களும், அவர்களின் மகன் ராஜராஜன் ஆகியோரின் சொந்தமான பி.கே. கணேசன் காம்ப்ளக்ஸில் வைத்துள்ள எலக்ட்ரிக் கடையில் கொள்ளையடித்து அதில் சுமார் 50,000 ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். நேற்று இரவு 11 மணி அளவில் மர்ம நபர்கள் மேற்கூரையை உடைத்து உள்ளே வந்த காட்சி சிசிடிவி காட்சியாக வெளியாகி தற்பொழுது வைரலாகி வருகிறது. குறிப்பாக வாழப்பாடி காவல் நிலையம் அருகே நாளை தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி மர்ம நபர்கள் வேண்டுமென்றே இழிவு பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இச்சம்பவம் நடத்தியுள்ளனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் 4 கடையில் மேற்கூரையை உடைச்சி நேற்று நள்ளிரவு வட மாநிலத்தவர் யாரோ திருடுற நோக்கத்தில் உள்ளார இறங்கி கடையில் இருக்க பணம் மற்றும் பொருள்களை அபகரிச்சுட்டு போயிட்டாங்க. இது முன்னிரவில் 11 மணி 12 மணி அளவில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கிற மாதிரி தெரியுது. காவல் நிலையம் பக்கத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதை வாழப்பாடி காவலர் வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். உங்கள் பேருங்க? என்னோடய பேர் ராஜராஜன்.